ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 30 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் தொடர்ந்து நிறைய எபிசோட்ஸை போட முடியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடம் முழுக்க ஒரே கர்ஸ்ட் ஃப்ளவர்ஸாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோ தான். பரவாயில்ல, நான் யோசிச்ச மாதிரியே இந்த ப்ளூமிங் கர்ஸ் இது உண்மையிலேயே வேற லெவலாக இருக்கு. ஏன்னா ஒரு பர்சனோட லைஃப் எனர்ஜி நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அதை ஒண்டி கன்சியூம் பண்ணாம நான் ஒருத்தங்களை கொள்ளும் போது அப்படியே ரத்தமா அங்க இங்கன்னு தெரியும்ல, அதுவும் இப்ப மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த ப்ளோசமிங் கர்ஸ் தான். உண்மையை சொன்னா இப்ப என்கிட்ட நிறையவே இருக்குப்பா நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி. கிட்டத்தட்ட 2327 வருஷத்துக்கான நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜியும் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வயலட் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோனுக்கு போக போறேன். அந்த இடத்துல மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து ஃபீல் ஆகும். அந்த ப்ரெஷர் அநேகமா எனக்கு ஃபீலே ஆகாது. ஏன்னா என்கிட்ட நிறையவே நான் ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி இருக்கு. நம்ம ஃபேங் இப்படி யோசிக்கும் போது திடீர்னு அங்க சவுண்டா கேக்குது. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, இங்கதான் ஏகப்பட்ட கன் சவுண்ட்லாம் கேட்டுச்சு. டாங் ஃபேமிலியோட மீட்டிங்கும் இங்கதான் போச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க என்ன இருக்குமோ. ஆனா அந்த இடத்துக்கு எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. எல்லா இடமும் அப்படியே கலைஞ்சு போய் கிடக்குது. அங்க தடையமே இல்ல. இதுக்கு முன்னாடி யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆமா, இங்க இந்த ஒரு பர்சனும் எங்க போயிட்டாங்க, இங்க ஏன் யாருமே இல்ல இப்படின்னு ரொம்ப அவங்க ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா முக்கியமா அந்த டாங் ஃபேமிலி அவங்களையும் காணும். சீக்கிரம் போலீஸா வர சொல்லுங்க, ஏன்னா டாங் ஃபேமிலி அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இது யாரு பண்ணா எதுவுமே தெரியல, நம்ம இதை சீக்கிரமா ரிப்போர்ட் பண்ணோம் இப்படின்னு ஒரு சைடு அவங்க பயங்கரமா கத்தின்னு இருக்காங்க. ஆனா இது எதையுமே கண்டுக்காம நம்ம ஆளு சீனா போறான். அவனோட ஸ்டெல்த் அங்க ஆக்டிவேட்டா இருக்கும். அதனால யாருக்குமே நம்ம ஹீரோ போறதே அங்க தெரியல. இந்த டாங்க நான் ஒட்டு மொத்தமா முடிச்சிட்டேன். இன்னமும் இப்போ இருக்குது அந்த குயின் சிசி, அந்த பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இப்போதைக்கு நார்த் அமெரிக்காவுக்கு போயிருக்க வேண்டியது. ஆனா இந்த கேம் இங்க அப்பியர் ஆனனால அவ பாவம் இந்த கண்ட்ரிலேயே வசமா மாட்டிக்கினா. அவ மோடோ அப்படின்னு ஏதோ ஒரு சிட்டில தான் இருக்கா. ஜாங்காய் சிட்டில இருந்து அங்க போறதுக்கு 300 கிலோமீட்டர் ஆகும். நடந்து போனா ஒண்டி 3 ஹவர் கிட்ட ஆகும். அப்படி பண்ண நான் விரும்பல. ஏன்னா அப்படி பண்ணா நிறையவே டைம் வேஸ்ட். அதனால நான் மவுண்ட்டை தான் சீக்கிரமா தேடணும். ஏன்னா சீக்கிரமா எனக்கு ஒண்டி மவுண்ட் கச்சிட்டா அவ்வளவுதான் என்னால பறந்தே போக முடியும். நம்ம ஷேடோ எதை மவுண்டன் மீன் பண்ணி சொல்றானா, ஒரு பெல் இருக்கும் அதுதான் ஆளு மீன் பண்ணி சொல்றான். அந்த உல்ஃபால படுவேகமா மூவ் பண்ண முடியும், அந்த விஷயத்தை தான் ஆளு மீன் பண்ணி சொல்றான். அது எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் வரும். உங்களுக்கு குழம்ப கூடாதுன்னு சொல்லி நான் இப்பயே சொல்றேன். சீன்ல நம்ம ஹீரோ பழையபடி அந்த கேம் குள்ளேயே வந்துடுறான். இந்த இடத்துல இன்னமும் நிறையவே பாஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில்வர் டியரு கோல்டு டியரு பாஸ் எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டேன். நான் அப்படி இருக்கும் போதும் இன்னமும் சில பல பாஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுங்களையும் கொண்டா நல்லா இருக்கும். இப்படி நம்ம ஃபேங் யோசிக்கும் போது அங்க அண்ணுவோட மெசேஜ் வருது. அட பாஸ் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது முக்கியமான விஷயமா? என்னது? அதுதான் பாஸ், நம்ம லிட்டில் பிளாக் இருக்கால, அவ ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கா. என்ட்ரன்ஸ் ஆஃப் டோம் அப்படின்னு ஒரு கோல்டு டியர் பாஸ் இருக்கிற ஒரு இடத்தையே அவ கண்டுபிடிச்சிட்டா. அந்த பாஸை எங்களால கூட பீட் பண்ண முடியல. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால கண்டிப்பா அந்த பாஸை பீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது சரி, ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் ஆஃப் டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த நீ சொன்ன. அந்த குட்டி பிளாக் அவ வந்து எப்படி இதை கண்டுபிடிச்சா? அதுவா பாஸ், என்ன ஆச்சுன்னா நானு என்னோட பாட்டி அப்படியே போயின்னு அந்த இடம் முழுக்க ஒரே மாஸ்டர்ஸா இருந்துச்சு. அதனால நாங்க எல்லாருமே டிசைட் பண்ணோம், மாஸ்டர்ஸே இல்லாத வழியா நம்ம பார்த்து போகலாம் அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல நான் சுத்தமா யோசிக்கல லிட்டில் பிளாக்க காணோம்னு. நாங்க நல்லா பார்க்கும் போது தெரிஞ்சது லிட்டில் பிளாக்க காணோம். பின்னாடி பார்த்தா ஒரு குழி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள அவ போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன, நாங்களும் உள்ள போனோம். போன உடனே எங்களோட கம்யூனிகேஷனும் எதுவும் ஒர்க் ஆகலையா. உள்ள நாங்க எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, உள்ள ஒரு 12th லெவல்ல இருக்க ஒரு கோல்டு டியர் பாஸ் அது இருந்துச்சு. அது ரொம்ப கிரேசியா இருந்துச்சு. அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் சும்மா பங்கமா இருந்துச்சு. அதனாலேயே நானு எங்க டீம் எல்லாம் பயந்து ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க பயந்து தலை தெறிக்க ஓடணும். நல்ல வேலை எங்க டீமுக்கு அவளுக்கும் எதுவுமே ஆகல, ஜஸ்ட் மிஸ். நாங்க சேஃபர் வில்லேஜுக்கு எப்படியோ டெலிபோர்ட் ஆயிட்டோம். இங்க கவலைப்படாதீங்க பாஸ், என்னால கோஆர்டினேட்ஸை தர முடியும். அந்த பாஸ் எங்க இருக்கு அது வந்து உங்களுக்கு தெரியும். அங்க ஷேடோவும் யோசிக்கிறான். உண்மையை சொன்னா இது இன்கிரெடிபிளான லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சும்மா போயிருக்கா, போகும்போது இந்த மாதிரி ஒரு ரேரான விஷயத்த டிஸ்கவர் பண்ணிருக்கா. இந்த மாதிரி டோம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவளுக்கும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது எப்படிப்பட்ட டோம்னா, இதுக்கு முன்னாடி நான் ஃபெய்த் அண்ட் கர்ஸ்னு ஒரு ரூயினுக்கு வந்தல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த டோமே. சரி நீ என்ன பண்ணு, எனக்கு கோஆர்டினேட்ஸா அனுப்பு. கண்டிப்பா பாஸ், உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஆனா நீங்க வந்து மறக்க கூடாது, அதுல எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயம் கிடைக்கும் போது அதை எங்களுக்கு தான் நீங்க சேல் பண்ணும். ஓகே எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம்ப்பா, நான் யோசிச்சதை விட இந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா.
இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த எத்துக்கு வரான். அந்த எத்துல ஒரு பெரிய வெல் இருக்கு. அட இதுதான் அந்த டோமோட என்ட்ரன்ஸா? ஆனா இத பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன கண்ணே தெரியாதா என்ன? என் முன்னாடி மிகப்பெரிய வெல்லா எவ்வளவு பெருசா இருக்கு இந்த விஷயம். அப்படி இருக்கும் போது இந்த விஷயமே தெரியலையா? ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு இது லாபமா போச்சு. இதனால ஆளு டைரக்டா அந்த இடத்துல குதிக்கிறான். குதிச்ச உடனே ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நீங்க டோமுக்கு வந்திருக்கீங்க, அதனால உங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே பிளாக் செய்யப்படுது. கம்யூனிகேஷன்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. முன்னாடி ஒரு வித்தியாசமான 2 கண்ணு தெரியும். அந்த இடத்துல பயங்கரமா உருமுற மாதிரி ஒரு வித்தியாசமான சவுண்டும் வருது. அங்க ஒரு மிகப்பெரிய ஆளை காட்டுறாங்க. அவன் கிட்ட ஒரு 2 கத்தி இருக்கு. இது பார்க்க மனுஷமா தெரியலாம், ஆனா இது கோல்டு கிரேட்ல இருக்க ஒரு மாஸ்டர் தான். ஓ, இதுதான் அந்த கோஸ்ட் மாஸ்டரா? என்னோட பாஸ்ட் லைஃப்ல இதை நான் என்கவுண்டர் பண்ணிருக்கேன். இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இதோட பிசிக்கல் அட்டாக் அதெல்லாம் சும்மா பங்கமா இருக்கும். அது கூடவே அது கிட்ட 2 கத்தி இருக்கு. லாங் ரேஞ்ச் அட்டாக் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா இது பண்ணும். ஆனா இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது, நம்ம வாங்கோட டீம் எதுக்கு தலை தெறிக்க ஓடி போனாங்கன்னு. என்னதான் அவங்க கிட்ட நான் விலை உயர்ந்த எக்யூப்மெண்ட், ஸ்கில் புக்கு இந்த மாதிரி விஷயத்த வித்தாலும் அவங்களோட டிஃபென்ஸ் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு கேட்டா கிடையாது. ஏன்னா டிஃபென்ஸ் அவங்க மறந்துட்டாங்க. இவன் நம்ம வாங்கு, அவன் ஒரு டேங்கா இருக்கான். அவனோட ஹெச்பி இப்போதைக்கு ஒரு 5000 ஹெச்பி இருக்கும். இந்த பாஸால ஒரே அடியில அவனோட பாதி ஹெச்பியை குறைக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாஸ் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா ஏதோ ஒண்ணு ஒரு அட்டாக் பட்டாலும் என்னோட கதையை இங்க முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல இன்ஸ்டன்டான ஷேடோ ஸ்லாஷஸ் அவன் வரான். அதுக்குள்ள கிரேட்ஃபுல் அந்த ஸ்கில்லையும் அவன் பயன்படுத்த அங்க பண்ற ஒரு அட்டாக்கோட டேமேஜோ பல மடங்கு ரொம்ப அதிகமாகுது. இந்த பாஸை பத்தி சொல்லவே தேவையில்ல. அந்த பாஸோட உடம்பு அப்படியே துண்டு துண்டா வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. நல்ல வேலை என்கிட்ட அந்த கிரேட்ஃபுல் அந்த ஸ்கில் இருந்துச்சு. அது உண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், இப்போதைக்கு இந்த மாஸ்டரோட கதையை முடிச்சிருக்க முடியாது. ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, இந்த மாஸ்டரோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க திரும்புறான். அதுக்குள்ள அந்த மாஸ்டரோட கையும் நம்ம ஹீரோவை நோக்கி வருது. இந்த கையும் என்னன்னு தெரியல, வித்தியாசமா குழக்கு முழுக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. பார்க்கும் போதே நம்ம ஆளுக்கு புரியுது, ஐயோ இது வந்து சரியில்லையே. அங்க சொல்லி முடிக்கல, ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் இருப்பது. அந்த வெடிப்போட இம்பாக்ட நல்லா பார்க்கும் போது நம்ம ஹீரோ மாட்டிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஆனா நல்லா ஊத்து பார்த்தா நம்ம ஆளு தப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இப்போதைக்கு என்னோட உயிரே அங்க போயிருக்கும். நல்ல வேலை என்னோட டாச் ரேட்டு அது 75%க்கும் மேல அதிகமா இருக்கு. அதனால கடைசி செகண்ட்ல நாங்க டாச் பண்ணிட்டேன். இல்லைன்னா அவ்வளவுதான், என்னோட கதையும் அங்கேயே முடிஞ்சிருக்கும். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, என்னோட போன வாழ்க்கையில இதே மாதிரிதான் ஒரு பாஸை நாங்க தோக்கடிச்சோம். அந்த இடத்துல இதே விஷயம் நடந்துச்சு. நாங்க அந்த பாஸை தோக்கடிக்கும் போது என்னோட டீம் மெம்பர்ல இருக்க ஒரு பர்சன் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவன் சந்தோஷத்துல லூட் அடிக்கலாம் அப்படின்னு போனான். இதே விஷயம் ஏற்பட்டு எங்களோட ஒட்டுமொத்த டீமும் அங்க காலியாச்சு. யூசுவலா இந்த விஷயம்லாம் எப்போ ஏற்படும்னா பிளாட்டினம் டியர் இல்ல அதுக்கும் மேல இருக்க பாஸ் கூட சண்டை போடும் போது தான் ஏற்படுமே. ஆனா இதுலயே என்ன ஒரு ட்விஸ்டான விஷயம்னா இது ஒரு கோல்டு டியர் பாஸ் தான். அந்த இடத்துல பச்சையா வளவலா கொலான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு நடுவுல நிறையவே ரிவார்ட்ஸும் இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கிரீடி ஹேண்டை யூஸ் பண்றான். நீங்க வெற்றிகரமா அந்த கோல்டன் பாஸை கொண்டுட்டீங்க, அதனால உங்களுக்கு 1010 ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி கிடைக்குது. நீங்க இந்த மாஸ்டரை கொண்டனால 20 எவல்யூஷன் பாயிண்ட்டும் கிடைக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு டார்க் நைட் ரிங் பிளேட் அப்படின்னு ஒரு பிளேடும் பிளாட்டினம் கிரேட்ல கிடைக்குது. அங்க கிரீடி ஹேண்டை பயன்படுத்தினால இன்னமும் அங்க ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது 630 கிடைக்குது. அங்க கடைசி ரிவார்டா இந்த மாஸ்டரை கொன்னதுக்கு உங்களுக்கு லெத்தர் ஆர்மர் அதுவும் பிளாட்டினம் கிரேட்ல கிடைக்குது. அட நான் சுத்தமா எதிர்பார்க்கல. எனக்கு எக்யூப்மெண்ட் ஸ்கில் புக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கிற மாதிரி இப்போ கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த நைட் பிளேட பாருங்க, ஏன்னா எப்பெல்லாம் நான் இதை பயன்படுத்துறனோ இதுல இருந்து ஒரு பயங்கரமான டார்க் பவர் வெளியில வரும். அதை வச்சு அசால்ட்டா எனிமிகளை கொல்ல முடியும். அது போக இந்த பிளேட பயன்படுத்தும் போது உங்களோட டார்க் எலிமெண்ட் அதோட போனஸ் டேமேஜ் இன்னமும் அதிகமாகும். இதுக்கான கூல் டவுன் டைம் 10 செகண்ட். ஆனா நம்ம ஹீரோக்கு வெறும் 5.7 செகண்ட் தான். ஆனா நான் சுத்தமா எதிர்பார்க்கல இதுக்கு டார்க் எலிமெண்டல் பவர் இருக்கா. ஏன்னா என்கிட்ட நார்மலாவே ஸ்ட்ரென்த், கான்ஸ்டிடியூஷன், எஜிலிட்டி, ஸ்பிரிட் அதுக்கான 15 பவர் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த டார்க் எலிமெண்டல் பவர். ஸோ இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியுதுன்னு சரி அப்டேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஷேடோ அதை எவால்வ் பண்ணி விடுறான். அது இப்போ பிளாட்டினம்ல இருந்து டைரக்டா எபிக் டியருக்கு போயிடுது. அப்டேட் பண்ணதுல இதோட ரேஞ்சு அது இப்போ 5ல இருந்து 12 மீட்டரா இருக்கு. அதே மாதிரி டேமேஜ் அது 500 பாயிண்ட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 1300 பாயிண்ட்ஸா ஏறி இருக்கு. கூல்டவுன் டைமிங் அப்படியே தான் இருக்கு. அப்பனா இது வந்து வேறமா என்னோட ரேஞ்சையும் டேமேஜுக்கான போனஸ் பாயிண்ட்டையும் தான் ஏத்துதா. ஸ்கில்லும் அந்த ஷேடோ ஸ்லாஷஸ் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. டேமேஜும் ஒரே அளவு. என்ன அது ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ணும். எப்போ இந்த ஸ்கில்லை பயன்படுத்தணும் இது ஒரு வட்டம் மாதிரி அட்டாக் பண்ணும். சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் எல்லாம் என்னால அசால்ட்டா கொல்ல முடியும். அதுவே அதை பத்தி சொன்னா நேரா போய் நேரா தான் கொல்லவே முடியும். சரி ஏதோ ஒன்று இந்த ஸ்கில் எனக்கு இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஆர்மரோக்கு வச்சிருக்கு. அதோட டிஃபென்ஸ் டேமேஜ் எல்லாமே சும்மா பங்கமா இருக்குமா. இதுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த ஆர்மரை ரீப்ளேஸ் பண்ணிடுறான் ஆளு.
உண்மையை சொன்னா இந்த ஆர்மர் உண்மையிலேயே நல்லா இருக்கு, அதனால அந்த ஆர்மர் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. இதோட டேமேஜ் ரெசிஸ்டன்ட் உண்மையிலேயே நல்லா இருக்கு, அதனால கரண்டா நான் இதை தான் பயன்படுத்தலான்னு இருக்கேன். ஏதோ ஒன்று அந்த பாஸை கொன்னதுல எனக்கு நிறையவே லூட்ஸ் கிடைச்சது. இது எல்லாத்தையுமே என்னால் விற்க முடியும். அரௌண்ட் ஒரு 10,000 லைஃப் எனர்ஜியாச்சும் இது மூலமா கிடைக்கும். சரி, ஏதோ ஒன்று இந்த டோருக்கு பின்னாடி இதை விடவும் ஒரு மிகப்பெரிய பாஸ் இருக்கு, அங்க பார்க்கலாம். அதை தோக்கடிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு. நான் என்ன ஆசைப்படுறேன்னா ஒரு நல்ல ஐட்டமா ரொம்ப உதவியா இருக்க மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும். அதே டைம்ல அது ரொம்ப ரேராகவும் இருக்கணும். இப்படி நான் ஆசைப்படுறேன். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இன்னமும் நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வரும். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணா இன்னமும் நிறையவே என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தோந்தோ அதை சும்மா கமெண்ட் பண்ணி விடுங்க. நானும் உங்களுக்கு ஹார்ட்டினை போட்டு வர்றேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.